ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் துலா ராசிக்காரர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய 2 ராசிக்காரர்களை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். அதே போல திருமண பொருத்தத்தில் பொருந்தாத 4 ராசிக்காரர்களை பற்றியும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த துலாங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் 7வது ராசியாக வரும். இந்த ராசிக்கு அதிபதி கலைக்கு காரகனான சுக்கிர பகவான் ஆவார். துலா ராசிக்குள் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்களும், விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களும் இந்த ராசிக்குள் வரும். பொதுவாக துலா ராசிங்கிறது பாருங்க 3வது சரராசியா வரும். அதே போல காற்று ராசி, இது ஆண் ராசி. துலா ராசியினுடைய உருவம் பாருங்க தராசு. இப்ப துலா ராசியினுடைய உருவத்துக்கு தகுந்த மாதிரி துலா ராசிக்காரர்கள் குணாதிசயங்கள் அப்படியே இருக்கும். இந்த நீதி, நேர்மை, நியாயம் இதெல்லாம் பின்பற்றக்கூடியவர்கள் துலா ராசிக்காரர்கள். அதே போல வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். அன்புக்கு அடிபணியக்கூடியவர்கள், ஆணவத்திற்கு கட்டுப்பட மாட்டார்கள் துலா ராசிக்காரர்கள். அதே போல எதிலும் ஒரு சமநிலை வைக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல ஆழ்ந்த சிந்தனை உடையவர்கள். துலாங்கிறது தராசுங்கிறதுனால வியாபார தந்திரம் உடையவர்கள், வியாபார நுணுக்கம் உடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல வசீகர தன்மை உடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல இவர்கள் செய்யக்கூடிய தொழில் பாருங்க அழகு சம்பந்தமான தொழில், வாகனம் சம்பந்தமான தொழில், முக்கியமாக எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில், ஜவுளி சார்ந்த தொழில், இதெல்லாம் பாருங்க துலா ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே அதன் மேல ஒரு நாட்டங்கிறது இருக்கும். அதே போல துலா ராசிக்காரர்கள் பெரும்பாலும் நிறைய பேர் பாருங்க இடது கை பழக்கம் உடையவர்களாக இருப்பார்கள். கண்கள்லாம் கொஞ்சம் பூனைக்கண் மாதிரி இருக்கும். அதே போல இப்ப துலா ராசிக்காரர்கள்ட்ட ஒரு தடவை பழகணும்னா பாருங்க அவங்க காலம் ஃபுல்லா நம்மளை மறக்க மாட்டாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது உறுதியான தன்மையுடையதாக இருக்கும். அதே போல துலா ராசிக்காரர்கள் யார்கிட்ட பேசினாலும் அந்த ஒளிவு மறைவு இல்லாமல் பேசக்கூடியவர்கள். எந்த தொழில் செய்தாலும் அதில் நேர்மையை பின்பற்றக்கூடியவர்கள். அதே போல அநியாயம் செய்யக்கூடியவர்களை தட்டி கேட்கக்கூடிய குணம் கொண்டவர்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல் மாட மாளிகை நல்ல வீட்டெல்லாம் சுத்தமாக வைத்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல் சரியான வழியில் சம்பாதிக்கக்கூடியவர்கள், அதாவது நேர்மையான வழியில் சம்பாதிக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். சமூகத்தில் மதிப்பு மரியாதை உடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள். இவர்களுடைய யோசனை எல்லாமே பாருங்க ரொம்ப உயர்வாக இருக்கும் துலா ராசிக்காரர்கள். அதே போல் சனி ராசிக்குள்ள உச்சங்கிறதுனால நிலையான தொழில் பாக்கியம் உடையவர்களும் துலா ராசிக்காரர்கள். இந்த சொந்த தொழில் மேல அதிகம் நாட்டம் உடையவர்களாகவும் இருப்பார்கள் இந்த ராசிக்காரர்கள். சரி, இப்ப துலா ராசிக்காரர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய 2 ராசிக்காரர்களை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவா ஒரு ராசிக்கு 6வது ராசி 8வது ராசி என்னைக்குமே ஒத்து வராத ராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த 6வது ராசிக்காரர்களையும் 8வது ராசிக்காரர்களையும் என்னைக்குமே நமக்கு கஷ்டம் வரும். இப்ப துலா ராசிக்கு 6வது ராசி பாருங்க மீன ராசி, 8வது ராசி ரிஷப ராசி. அப்போ துலா ராசிக்காரர்களுக்கு மீன ராசிக்காரர்களால் என்றைக்கும் பாதகம் தான் வரும், என்றைக்கும் கஷ்டம்தான் வரும். அதே போல் ரிஷபராசிக்காரர்கள் பாருங்கள் 8வது ராசியாக வரும். அப்போ ரிஷபராசிக்காரர்களாலேயும் துலா ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய மேன்மைங்கிறது இருக்காது. ஏன் 6வது ராசி 8வது ராசி ஒரு கொடுமையான ராசியாக சொன்னாங்க அப்படின்னா அந்த ஆதிபத்தியங்கள் தான். அதே போல் 6ஆம் இடம் 8ஆம் இடம் முழு மறைவு ஸ்தானங்கள். அப்போ இந்த 6வது ராசி 8வது ராசி ஒருவருக்கு பாருங்க அதிர்ஷ்டத்தை கொடுக்காது. அவர்களால் துரோகம் நடக்கும், அவர்களால் பாதகம் தான் நடக்கும், அவர்களால் உங்களுக்கு தீங்கு நேரும், அவர்களால் உங்களுக்கு கஷ்டம் வரும். அதே போல் 6ஆம் இட ஆதிபத்தியங்களை பார்த்தீங்கன்னா 6ஆம் இடங்கிறது கடன், நோய், வழக்கு, எதிரிகள், எதிர்ப்பு, சிறைச்சாலை, தவறான முடிவு, தவறான திட்டம், இதெல்லாம் சொல்லக்கூடியது 6ஆம் இட ஆதிபத்தியம். அதனால தான் 6வது ராசி என்றைக்குமே ஆகாத ராசியாக சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் 8ஆம் இட ஆதிபத்தியங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்க தீராத நோய், தீராத விவகாரம், தீராத பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, வில்லங்கம், வழக்கு, பிரச்சனை, விபத்து, கண்டம், காயம், தற்கொலை, கொலை, விபத்து, இதெல்லாம் சொல்லக்கூடியது 8ஆம் இட ஆதிபத்தியங்கள். அப்போ 8ஆம் இட ராசியும் பாருங்க உங்களுக்கு என்றைக்குமே ஆகாது ஒரு ராசிக்கு. அப்போ துலா ராசிக்காரர்களுக்கு ரிஷபராசிக்காரர்கள் என்றைக்கும் ஒத்து வர மாட்டார்கள். அப்போ துலா ராசிக்காரர்கள் பாருங்க இந்த 6வது ராசியான மீன ராசிக்காரர்களையும் 8வது ராசியான ரிஷபராசிக்காரர்களையும்
ஒரு தொழில் பார்ட்னராக சேர்த்தாலும் பாருங்கள் அவர்களால் முன்னேற்றம் இருக்காது. ஒரு நண்பராக இருந்தாலும் அவர்களால் உங்களுக்கு ஒரு ஏற்றம் இருக்காது. அதே போல் ஒரு வாழ்க்கை துணைவராக இருந்தாலும் அவர்களால் பல சங்கடங்கள் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக வாழ்க்கை துணைவராக வந்தால் கணவன் மனைவிக்குள்ளே அந்தளவுக்கு ஒரு ஒற்றுமை இருக்காது, ஒரு அந்யோன்யம் இருக்காது. வாழ்க்கையில் பல போராட்டங்களை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் 6வது ராசியை தாங்க திருமணம் செஞ்சுருக்கேன், வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னா, பிறப்பு காலத்தில் துளாராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல குருவோ சுக்கிரனோ இருக்கும். அது ராசியாக வரும்போது உங்களுக்கு பாதகம் இருக்காது. அதே போல் 8வது ராசியை தான் நான் திருமணம் செஞ்சுருக்கேன், வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்வது வழக்கம். அந்த 8ஆம் இடத்துல பிறப்பு காலத்தில் துளாராசிக்காரர்களுக்கு குருவோ சுக்கிரனோ இருந்தால், இல்லைன்னா குருவோ சுக்கிரனோ பார்த்தால் அந்த கஷ்டங்கிறது அதிகமாக இருக்காது. வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் ஒத்துப்போகக்கூடிய தன்மையை கொடுக்கும். அப்போ பொதுவாக துளாராசிக்காரர்களுக்கு 6வது ராசி 8வது ராசி என்றைக்குமே ஒத்து வராத ராசின்னு உறுதியாக சொல்லலாம். அது தொழில் பார்ட்னராக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, உள்ள வாழ்க்கை துணைவராக இருந்தாலும் இந்த 6வது ராசி 8வது ராசி என்றைக்கும் நம்ப தேவையில்லை, அவர்களால் உங்களுக்கு கஷ்டம் வரும். அதே போல் திருமண பொருத்தத்தில் பொருந்தாத 4 ராசிகள் உண்டு. அது முக்கியமாக 3வது ராசி, 11வது ராசி, அடுத்தது 6வது ராசி, 8வது ராசி. இப்போ துலா ராசிக்காரர்களுக்கு 3வது ராசி பாருங்கள் தனுசு ராசி. அதே போல் 11வது ராசி பாருங்கள் சிம்ம ராசி. அப்போ துலா ராசிக்காரர்களுக்கு இந்த தனுசு ராசிக்காரர்களாலையும் பாருங்கள் ஒரு பெரிய ஏற்றங்கிறது இருக்காது திருமண விஷயத்தில். அதே போல் 11வது ராசியான சிம்ம ராசிக்காரர்களாலையும் ஒரு பெரிய முன்னேற்றங்கிறது இருக்காது. அப்போ திருமண பொருத்தத்தில் முக்கியமாக துலா ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களை தவிர்ப்பது நல்லது. அதே போல் 6வது ராசியான மீன ராசிக்காரர்களை தவிர்ப்பது நல்லது. 8வது ராசியான ரிஷப ராசிக்காரர்களை தவிர்ப்பது நல்லது. 11வது ராசியான சிம்ம ராசிக்காரர்களையும் தவிர்ப்பது நல்லதுங்க துலா ராசிக்காரர்கள். இப்போ 3வது ராசியை தான் நான் திருமணம் செஞ்சுருக்கேன்னா 3வது ராசியில் உங்களுக்கு சுபக்கரங்கள் இருக்கும். 11வது ராசியை நான் திருமணம் செஞ்சுருக்கேன், வாழ்க்கையில் நல்லா இருக்கேன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல சுபக்கரங்கள் இருக்கும். அது மாதிரி இருந்தால் வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் ஒத்துப்போகக்கூடிய தன்மையை கொடுக்கும். மொத்தத்தில் இந்த 4 ராசிக்காரர்களையும் தவிர்ப்பது நல்லதுங்க துலா ராசிக்காரர்கள். அதே போல் திருமண பொருத்தத்தில் முக்கியமாக ஒரு நட்சத்திரத்துக்கு ஆகாத நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திரக்காரர்களை தொடவே கூடாது. அந்த நட்சத்திரக்காரர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய ஒரு சிரமம், வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டங்கிறது இருக்கும். அப்போ அந்த நட்சத்திரங்கள் என்னென்ன? இப்போ துலா ராசியில் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் ஒரு பெண் பிறந்திருக்காங்கன்னு வச்சுங்க. அவங்களுக்கு விசாக நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களை திருமணம் செய்யக்கூடாது. அதே போல் சுவாதி நட்சத்திரம் ஒரு பெண் பிறந்திருக்குன்னா எந்த நட்சத்திரத்தையும் சேர்க்கலாம், ஏன்னா சுவாதி நட்சத்திரத்துக்கு ஒரு விதிவிலக்கு இருக்கு. அதே போல் விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்த துளாராசிக்காரர்களுக்கு பாருங்க, அது ஒரு பெண்களாக இருந்தால் புனர்பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், கேட்டை நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களை திருமணம் செய்யக்கூடாது. அதே போல் ஒரு ஆண் துளாராசியில் பிறந்து சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்திருந்தால் அவர்கள் கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதம், பூச நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம், அவிட்ட நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை திருமணம் செய்யக்கூடாது. அதே போல் சுவாதி நட்சத்திரம் பாருங்கள், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பாருங்கள் என்றைக்குமே ஆகாத எந்த நட்சத்திரமும் சேரும். சுவாதி நட்சத்திரத்துக்கு எல்லா நட்சத்திரமும் ஒத்து வரும் அப்படிங்கிற ஒரு விதிவிலக்கு இருக்குது. அதே போல் விசாக நட்சத்திரத்தில் ஒரு ஆண் பிறந்திருக்கிறார், அதாவது விசாக நட்சத்திரம் துளாராசியில் ஒரு ஆண் பிறந்திருந்தால் அவர்களுக்கு புனர்பூச நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை சேர்க்கக்கூடாதுங்க திருமண பொருத்தத்தில். மொத்தத்தில் துளாராசிக்காரர்களுக்கு பாருங்கள் திருமண பொருத்தத்தில் ஆகாத ராசி அப்படின்னா தனுசு ராசி, மீன ராசி, அதே போல் பாருங்கள் 8வது ராசி ரிஷப ராசி, அதே போல் சிம்ம ராசிக்காரர்களை தவிர்ப்பது எல்லா வகையிலும் சிறப்பு தரும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் கருத்துக்களையும் கிருணை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ண. நன்றி, வணக்கம்.